நம்ம கதை நேரம் பாட்காஸ்ட் இந்தியாவோட டாப் 200 பாட்காஸ்டாக ஸ்பாட்டிஃபைல கடந்த ஒரு வருஷமா தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த கதைகள் எல்லாம் உங்க குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம இப்பவே ரேட்டிங் கொடுங்க. நம்ம பிளேலிஸ்ட் பேஜையும் உபயோகப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த கதைய கேட்கலாம். திருக்குறள் கதைகள். நல்லோர் நட்பு. ஓசூருக்கு பக்கத்துல மத்திகிரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊரோ ரொம்ப இயற்கை எழில் சார்ந்த இடம். அங்க நிறைய வயல்வெளிகள், கால்நடைகள் அப்படின்னு இதெல்லாம் நிறைய உண்டு. மத்திகிரிக்கும் ஓசூருக்கும் மட்டும் இல்லாம சுத்து வட்டாரத்துல இருக்கிற வேற ஊர்களுக்கும் கூட இந்த மத்திகிரி பால் பண்ணையில இருந்து தான் பால் எல்லாம் கொண்டு போய் விற்பாங்க. அப்படி இந்த மத்திகிரியில பல வருஷத்துக்கு முன்னாடி முனியப்பா, சோமப்பா அப்படின்னு 2 விவசாயிகள் வாழ்ந்து வந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு சமயம் ஓசூர்ல இருக்க புதன் சந்தையில உழவு மாடு வாங்கறதுக்காக இந்த முனியப்பாவோ மத்திகிரியில இருந்து கிளம்பி பொடி நடையாக நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது வழியில ஒரு இடத்துல தன்னோட நண்பனான சோமப்பாவை கவனிச்சாரு. இந்த சோமப்பாவோ அந்த சமயத்துல தன் கையில ஒரு 3-4 மாடுகளை ஓட்டிக்கிட்டு மெதுவா நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அவரை பார்த்த முனியப்பாவோ, டே நண்பா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, இங்கதான் இருக்கியா நீனு? சரி, நான் மாடு வாங்கலான்னு ஓசூர் சந்தைக்கு போய்கிட்டு இருக்கேன். நீயும் சரியா உன்னோட மாடுகளை புடிச்சுக்கிட்டு இதே வழியில போய்கிட்டு இருக்க. அதனால உன்கிட்ட கேக்குறேன், சோமப்பா, உன்னோட மாடு ஏதாவது நீனு ஒன்னு விற்க போறியா என்ன? அப்படி ஒருவேளை விக்கிறதா இருந்தா உன்னோட மாட்டை எனக்கே விக்கிறையா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவனும் கூட சரின்னு சம்மதிச்சான். ஆனா இந்த முனியப்பாவோ அப்படியே ஒன்னும் அந்த மாடை வாங்கிக்கல. தன் நண்பன் கிட்ட, இந்த பாரு சோமா, நம்ம என்னதான் நண்பர்களா இருந்தாலும் வியாபாரம்னு வந்துடுச்சுன்னா சரியா இருக்கணும் அதுல. அதனால உன்னோட மாடை வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு நிபந்தனை இருக்கு. அதாவது உன்னோட மாட்டை என் வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு சோதனை நடத்துவேன். அதுல உன் மாடு தேறிச்சுனா மட்டும்தான் அதை நான் வாங்கிப்பேன், சரியா அப்படின்னு கேட்டான். இத பார்த்து வியந்த இந்த சோமாவும் அதுக்கு சரின்னு சம்மதிச்சு தன்னோட மாட்டை கொடுத்தான். அந்த மாடை வாங்கிக்கிட்ட இந்த முனியப்பாவோ பொறுமையாக தன்னோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். ஒரு வழியா சாயந்தர நேரத்துக்கெல்லாம் தன்னோட தொழுவத்துக்கு போய் சேர்ந்து அங்க நின்னுகிட்டு இருந்த மத்த மாடுகளோட இந்த மாடையும் சேர்த்தான். இப்படி தன் நண்பனோட மாடை தன்னோட தொழுவத்துல விட்டுட்டு முனியப்பாவோ கொஞ்சம் தள்ளி வந்து நின்னு அது என்ன செய்யுது அப்படின்னு வேடிக்கை பார்த்தான். அப்படி பார்த்தவனுக்கு ஒரு அதிர்ச்சியும் காத்திருந்தது. அதாவது இந்த புதுசா வாங்கிக்கிட்டு வந்த மாடு தன்னோட தொழுவத்திலேயே எந்த மாடு ரொம்ப சோம்பேறியோ, எந்த மாடு அதிகமா தீனி தின்னுமோ அந்த மாட்டோட போய் சேர்ந்துடுச்சு. அந்த சோம்பேறி மாடு பக்கத்துல போய் இதுவும் உக்காந்துகிட்டு வாய அசை போட ஆரம்பிச்சிடுச்சு. இத பார்த்த இந்த முனியப்பாவுக்கோ பக்குன்னு இருந்தது. ஆஹா, நம்ம தொழுவத்திலேயே 2-3 மாடு ரொம்ப சோம்பேறியா இருக்கு. இப்பெல்லாம் எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய மாட்டேங்குது. இந்த புதுசா வாங்கிக்கிட்டு வந்த மாடும் அது கூடயே போய் சேருதே. நல்ல வேலை, இத நம்ம இன்னும் விலை கொடுத்து வாங்கல. நமக்கு இது வேண்டாம்பா அப்படின்னு அந்த மாடை அடுத்த நாள் காலையிலேயே தன்னோட நண்பனான சோமா வீட்டுல கொண்டு போய் விட்டான். அத பார்த்ததும் சோமாவோ, ஏ முனியா, என்ன ஒரு சாயந்தரத்திலேயே என்னோட மாடை திரும்பி கொண்டு வந்துட்டேயே, நீ இதை வாங்கிக்க போறியா? அப்படி வாங்குறதா இருந்தா நீ இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க மாட்டேயே, என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிச்சான். அதுக்கு இந்த முனியப்பாவோ, சோமா, நல்ல வேலைப்பா, இந்த மாட்டை நான் விலை கொடுத்து வாங்கல, எனக்கு இது வேண்டாம், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். என்னாச்சு, எதுக்கு இப்படி சொல்ற நீனு?
இவ்வளவு குறுகின காலத்திலேயே நீ இதை சோதிச்சு பார்த்துட்டியா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டான் சோமா. அதுக்கு முனியப்பனும், ஆஹா சோமா, இதுக்கு சோதனையே தேவையில்லை நண்பா. எப்பையும் நான் புதுசா வாங்குற மாடு கொண்டு போய் என் தொழுவத்துல விடுவேன். அங்க இருக்க மத்த எந்த மாடுகள் கூட அது நல்லா பழகுது, நண்பனாக இருக்கு அப்படிங்கறத கவனிப்பேன். அது என் தொழுவத்துல இருக்கிற சுறுசுறுப்பான மாடுகள் கூட நண்பனாக சேர்ந்துச்சுன்னா அதை நான் வாங்கிப்பேன். ஏன்னா அப்பதான் இந்த புதுசா வாங்குற மாடும் சுறுசுறுப்பாக இருக்கும்னு அர்த்தம். அப்படி இல்லாம என்கிட்ட இருக்கிறதுலேயே சோம்பேறி மாடு கூட போய் நான் வாங்க போற மாடும் சேர்ந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்து இன்னும் சோம்பேறியா இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். அதனாலதான் அதை நான் வாங்காம தவிர்த்துடுவேன். அதனாலதான் உன் மாடை வாங்கிட்டே திருப்பி கொடுக்கறேன். நானு ஓசூர் சந்தையில போய் வேற மாடையே வாங்கிக்கிறேன். சரியா? ரொம்ப நன்றி நண்பா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனா. இதுக்குதான் திருக்குறள்ல திருவள்ளுவர் நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பன்னீர பேதையார் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நல்ல அறிவுள்ளவர்களோட நம்ம கொள்ளும் நட்பு அப்படிங்கிறது பிறை நிலவாக தொடங்கி முழு நிலவாக வளரும். ஆனா அறிவற்றவர்களோட நம்ம கொள்ளும் நட்பு அப்படிங்கறதோ முழு மதிய போல முளைச்சு அப்புறம் தேய்பிரியாக குறைஞ்சு மறைஞ்சே போகும் அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் நம்ம எப்பையும் யார நண்பர்களாக எடுத்துக்கிறோம், யாரோட நண்பர்களாக சேர்றோம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம். உன் நண்பர்கள் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. நம்ம எப்பையும் நம்மளோட இன்னும் சுறுசுறுப்பாகவும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடயும் நம்மள குறைச்சு மதிப்பிடாம நம்ம கூட சேர்ந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் நண்பர்களாக எடுத்துக்கணும். சரியா? அவ்வளோதான்.